ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டி கார்ட்டூன் டிவிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று ஒரு சூப்பரான சுவாரஸ்யமான நீதி கதை உங்களுக்காக காத்திருக்கிறது. வாங்க கதையை ஆரம்பிக்கலாம். அடர்ந்த பச்சை பசேல் என்ற மலைகளால் சூழப்பட்ட ஒரு பெரிய காட்டில் கம்பீரமான ஒரு கழுகு, புத்திசாலியான ஒரு ஆந்தை மற்றும் சுறுசுறுப்பான ஒரு சிட்டுக்குருவி ஆகிய 3 பறவைகள் ஆறுயிர் நண்பர்களாக வாழ்ந்து வந்தன. கழுகு எதற்கும் அஞ்சாத துணிச்சலும் பலமும் மிக்கது. சிட்டுக்குருவி அளவில் சிறியதாக இருந்தாலும் நொடிப்பொழுதில் திசை மாறி பறக்கும் சுறுசுறுப்பும் மிக்கது. ஆந்தை எப்போதும் யோசித்து முடிவெடுக்கும் அமைதியான சுபாவம் கொண்டது. அந்த காட்டின் எல்லையை தாண்டி அமைந்திருந்த கருங்கால் குகை என்ற பகுதிக்கு எந்த பறவையும் செல்ல துணிந்ததில்லை. அங்கு பழங்காலத்து விசித்திரமான மாயச் சுழல்களும் கொடூரமான விலங்குகளும் இருப்பதாக பெரிய பறவைகள் கதையாகச் சொல்லி வந்தன. ஒரு நாள் மாலை வேளையில் கழுகின் கூட்டில் இருந்த சிறிய புறா குஞ்சு ஒன்று தவறுதலாக காற்றினால் அடித்துச் செல்லப்பட்டு அந்த புதிரான கருங்கால் குகையின் திசையில் விழுந்துவிட்டது. குஞ்சின் பயந்த குரல் கேட்டு மனமிறங்கிய கழுகு அதை மீட்டு வர முடிவெடுத்தது. கழுகிற்கு தனியாக போக பயமில்லை என்றாலும் அதன் உயிர் தோழர்களான சிட்டுக்குருவியும் ஆந்தையும் உடன் கிளம்பின. மாலை சூரியன் மலையிடுக்கில் மறையத் தொடங்கிய நேரத்தில் 3ம் அந்த புதிரான பகுதியை நோக்கி பறந்தன. காட்டின் ஆழத்திற்கு செல்ல செல்ல மரங்களின் அடர்த்தி அதிகரித்தது. நிலவொளி கூட உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு கிளைகள் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்திருந்தன. சட்டென்று காட்டின் அமைதியைக் காட்டிலும் ஒரு விசித்திரமான உருமல் ஒலி கேட்டது. வழி தெரியாமல் 3ம் மரக்கிளையில் அமர்ந்து திகைத்து நின்றபோது கீழே பாதை 2ஆக பிரிந்தது. ஒரு பாதையில் நிறைய முட்களும் அடர்ந்த புதர்களும் நிறைந்திருந்தன. மற்றொரு பாதையில் அழகான பூக்களும் சுவையான பழங்கள் நிறைந்த மரங்களும் இருந்தன. சிறிய சிட்டுக்குருவி உடனே, பூக்களும் பழங்களும் இருக்கும் பாதையே பாதுகாப்பானது, அங்கு பறந்து செல்லலாம் என்றது. ஆனால் ஆந்தை தன் பெரிய கண்களை சுழற்றி அடிமரங்களையும் மண்ணையும் பரிசோதித்தது. இல்லை, பூக்கள் இருக்கும் பாதையில் வௌவால்களோ பிற பறவைகளோ பறந்த தடமே இல்லை. ஆனால் முட்புதர் நிறைந்த பாதையின் கிளைகளில் அந்த சிறிய புறா குஞ்சின் மெல்லிய இறகுகள் சிதறி கிடக்கின்றன என்று கூறியது. ஆந்தையின் கணிப்பு சரியானது என்பதை உணர்ந்த கழுது முன்னெச்சரிக்கையோடு முட்புதர் பாதையில் வழிகாட்ட 3ம் பறந்தன. வழியில் பேரிரைச்சலுடன் ஒரு காட்டாறு குறுக்கிட்டது. ஆற்றின் மேல் வீசிய பலத்த காற்று பறப்பதற்கு சவாலாக இருந்தது. அப்போது கழுது தன் பலமிக்க அகலமான இறக்கைகளை விரித்து காற்றுக்கு எதிராக நின்று தன் நண்பர்களுக்கு ஒரு பாதுகாப்பான தடுப்பை உருவாக்கியது. கழுகின் மறைவில் சிட்டுக்குருவியும் ஆந்தையும் பத்திரமாக ஆற்றை கடந்தன. ஆற்றை கடந்த பிறகு புறா குஞ்சின் சத்தம் ஒரு பெரிய பாறை குகையின் உள்ளிருந்து வருவதை கண்டறிந்தன. குகையின் நுழைவாயிலில் இருந்த ஒரு மிகச்சிறிய பாறை இடுக்கில் அந்த சிறிய புறா குஞ்சு சிக்கிக் கொண்டு பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தது. 3ம் மகிழ்ச்சியோடு அதை மீட்க முற்பட்ட போது குகையின் ஆழத்திலிருந்து ஒரு பெரிய காட்டுப் பூனை அவற்றை நோக்கி உருமிக் கொண்டே வரத் தொடங்கியது. பயத்தில் சிட்டுக்குருவி சிறகடித்து கத்தத் தொடங்கியது. ஆனால் கழுகு சட்டென்று குகையின் மேலிருந்து கூர்மையான பாறை துகள்களை தன் கால்களால் தட்டிவிட்டு பூனையின் கவனத்தை தன் பக்கம் திருப்பியது. அதே நேரத்தில் ஆந்தை தன் புத்துத்தி கூர்மையால் குகையின் நுழைவாயிலில் இருந்த ஒரு மரக்கிளையை தன் அலகால் ஆட்டி பூனையின் கண்களை உறுத்தும் வண்ணம் வெளிச்சத்தின் நிழலை மாற்றி மாற்றி விழுமாறு செய்தது. பூனை குழம்பி நின்ற அந்த சில நொடிகளை பயன்படுத்தி அளவில் மிகச்சிறிய சிட்டுக்குருவி மின்னல் வேகத்தில் அந்த சிறிய பாறை இடுக்கிற்குள் சுலபமாக நுழைந்தது. தன் மெல்லிய அலகால் புறா குஞ்சின் இறக்கையை பற்றி கொண்டு பூனை மீண்டு வருவதற்குள் நொடி பொழுதில் அதை வெளியே தூக்கி கொண்டு வந்தது. பெரிய கழுகினாலும் நுழைய முடியாத அந்த இடுக்கில் சிட்டுக்குருவியின் சிறிய உருவமே பெரிய உதவியாக அமைந்தது. புறா குஞ்சை மீட்டதும் 3ம் ஒரே நேரத்தில் குகையை விட்டு உயர பறந்து தப்பின. அவை குகையிலிருந்து வெளியேறி தங்கள் கூட்டுக்கு திரும்பிய போது விடியற்காலை ஆகிவிட்டிருந்தது. காட்டின் பிற பறவைகள் அனைத்தும் அவற்றை பெருமையோடு பார்த்தன. பெரிய கழுகு, புத்திசாலி ஆந்தை, சிறிய சிட்டுக்குருவி என 3ம் இணைந்து செயல்பட்டதால் மட்டுமே அந்த சிறிய புறா குஞ்சை காப்பாற்ற முடிந்தது. கழுகின் துணிச்சலும் பலமும், ஆந்தையின் கூரிய புத்தி கூர்மையும், சிட்டுக்குருவியின் சிறிய உருவமும் சுறுசுறுப்பும் ஆகிய 3ம் சேர்ந்ததால்தான் அந்த ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து தப்ப முடிந்தது. இன்றைய கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது போன்ற அருமையான கதைகளை பார்க்க சுட்டி கார்ட்டூன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லை அழுத்த மறக்காதீங்க. மீண்டும் ஒரு புதிய கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.